ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, எதற்காகவும் தேவனை இழக்காதே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கூட நாம் எதற்காகவும் என்ன பண்ணக்கூடாது? தேவனை இழக்கக்கூடாது. அதை பற்றி தான் இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். யாரெல்லாம் என்ன காரியங்களுக்காக தேவனை இழந்து போனார்கள் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன இல்லையா? லாபம் ஒன்றுமில்லை. ஆகவே அவன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கூட பாருங்க, நம் தேவனுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாமே தவிர, ஆனால் எதற்காகவும் தேவனை இழக்கவே கூடாது. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக ஆசைப்பட்டு தேவனை நாம் இழந்து போய் விடுகிறோம். எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஹல்லேலூயா. எங்க பார்க்கிறோம்? சிம்சோன் ஒரு பலசாலி. அவன் தேவனுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன். அவனுக்குள்ளாக தேவனுடைய பலன் இருக்கிறது. ஆனால் சிம்சோன் அங்க என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு வேசி கிட்ட போயிட்டு அங்க என்ன பண்ண, வேசியின் மடியில பிடித்துக்கொண்டு அந்த வேசி என்ன பண்றாங்க, பெலிஸ்தர் வந்து சொல்றாங்க அந்த வேசி கிட்ட, நீ என்ன பண்ணு, இந்த சிம்சோன் கிட்ட பலன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு என்ன பண்ணு, எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது, சிம்சோன் கிட்ட கேட்குது, உன்னுடைய பலன் எதனால இருக்கு. அவரும் என்ன பண்றாரு, ஒவ்வொரு காரியங்களையும் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. இப்படி தினம் 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 என்ன பண்றாங்க, அந்த வேசி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இது நிமித்தமாய் அவன் செத்து போகத்தக்கதாக அவனுக்குள்ளாக அப்படி ஒரு வேதனையா என்ன பண்றாரு, தன்னுடைய இருதயத்தை எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த வேசிக்கிட்ட என்ன பண்றாரு, சிம்சோன் வெளிப்படுத்திடுறான். இப்போ பாருங்க, வெளிப்படுத்தும் பொழுது எடுத்து வாசிப்போம். அதிலேயே 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி அவனை தினம் தினம் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போயும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவனிடத்தில் சொன்னான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சிம்சோன் தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி சொல்லிடுறாரு. என்னுடைய தலை இன்னும் என்ன பண்ணல, சிரைக்கப்படல. என் தலையை சிரைச்சாங்கன்னு சொன்னா என்னுடைய பேன் என்னை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தனக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு வேசிக்காக, அற்ப பெண்ணுக்காக என்ன பண்றாருன்னா தன்னுடைய பலத்தையே இழக்கக்கூடியவராய் மாறி விடுகிறான். என் அன்பு தேவச்சனமே, அற்ப வேசிக்காக, அற்ப பெண்ணுக்காக தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடியவனாய் மாறினார். இப்போ பாருங்க, பெலிஸ்தர் வராங்க, அவர் தலைமுடி ஃபுல்லாக என்ன பண்ண, சிரைச்சி போடுறாங்க. சிரைச்சி போட்டு என்ன பண்ணுறாங்க, கண்களை பிடுங்கி மாவரைக்க விட்டு, ஒரு நாள் பலசாலியாக இருந்தவர், தேவனுக்காக அப்படி வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு மகனை இன்னைக்கு என்ன பண்ணுறான், பலட்சியமாகி அவன் இன்றைக்கு கண்களை பிடுங்கப்பட்டு மாவரைத்து கொண்டு இன்றைக்கு தேவ சமூகத்தை, தேவனுடைய ஆவியை இழந்து போனவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால், நீங்கள் என்ன விதமான காரியங்கள் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டால், உங்கள் ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்தினால உங்களுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு அற்ப பெண்ணுக்காக இன்றைக்கு அநேகர் பாருங்க, அநேகருக்காக என்ன பண்றோம், மனிதர்களுக்காக, ஒரு பெண்ணுக்காக, அற்ப ஆணுக்காக என்ன பண்றோம், அநேக நேரங்களில் தேவனை விட்டு நாம் தூர போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, அன்றைக்கு சிம்சோன் ஒரு வேசிக்காக தன்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் மாவரைத்து கொண்டு ஒரு அவமானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இன்றைக்கு கூடங்க தேவனை அவன் இழந்து போனான். ஆவியானவர் போவதை கூட அவன் அறியாமல் உணராமல் என்ன பண்றான், படுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல நாம் அற்ப காரியங்களுக்காக தேவனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறோம், தேவனை இழந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சவுலை என்ன பண்றாரு, ராஜாவாய் மாற்றினார். இந்த சவுல் ராஜாவாய் மாற்றப்பட்ட பிறகு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அமலேக்கு என்ன பண்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் இஸ்ரவேல்ல வழிநடந்து கொண்டு வரும் பொழுது அமலேக்கு என்ன பண்றாங்க, அவர்கள் பிடித்து என்ன பண்றாங்க, அவங்க கொலை
செஞ்சுட்டாங்க. ஆகவே நீ என்ன பண்ண, அமலேக்கியரை, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எதுவுமே என்ன பண்ணுறது, குழந்தைகள் முதற்கொண்டு எல்லா ஸ்திரீகள் எல்லாரையும் என்ன பண்ணு, சுட்டரித்து போட்டுருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறுதலாக என்ன பண்ணுறாருன்னா, ஆடு மாடுகள் எதுலெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ ஆடு மாடுகள், அதில் இருக்கிற விலையேற பெற்ற ஆடைகள், ராஜாவை எல்லாரும் என்ன பண்ணுறாரு, உயிரோடு வைக்கிறார். அப்போ பாருங்கள், இது கர்த்தருக்கு எப்படி இருக்குதா, மனஸ்தாபமாக இருக்கிறது. நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சவுலை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்பமான காரியங்களுக்காக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பாருங்க, சவுல் ராஜா ஒரு ஆடு மாடுகளுக்காக, அந்த விலையேற பெற்ற ஆடைகளுக்காக தேவனை என்ன பண்றாரு, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் என்ன பண்றாரு, தன்னுடைய இஷ்ட போன போக்கில் வாழ்ந்தது நிமித்தமா தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே இழந்து போகிறார். மேல சிம்சோனை பார்த்தோம். சிம்சோன் ஒரு அற்ப பெண்ணுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகக்கூடியவராய் மாறினார். ரெண்டாவது, சவுல் ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை என்ன பண்றாரு, இழந்து போய் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யூதாஸ் காரியத்து பாருங்க, தேவனோடு கூடவே இருந்தவர், தேவனுக்கு பிரியமான ஒரு மகனா இருந்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு கூடவே சுற்றி கொண்டிருந்த தேவனுடைய காரியங்கள்லாம் பார்த்து அவர் யார் என்பதை தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்பது, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லாவற்றையுமே அறிந்து கொண்டவராக இருந்தவர் அந்த யூதாஸ் காரியத். ஆனால் இவர் அற்ப பணத்துக்காக தேவன் என்ன பண்றாரு, காட்டி கொடுத்து தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறான். மன்னிப்பு கேட்டிருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பார், ஒரு ஜீவனை கொடுத்திருப்பார். ஆனால் இவர் மன்னிப்புக்கே கேட்காம நான்று கொண்டு செத்து போகிறோம் ஒரு அற்ப பணத்துக்காக. இன்றைக்கு நாம் எதற்காக தேவனை இழந்து கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய விபச்சாரத்து நிமித்தமாக, வேசித்தனங்கள் நிமித்தமாக, இன்றைக்கு உங்களுடைய பண ஆசையின் நிமித்தமாக, இல்லை அற்ப பொருட்களுக்காக தேவனை இழந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, நீங்கள் எது நிமித்தமாக தேவனை நெருங்க முடியாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எது உங்களை தேவனை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறது? மனுஷன் உலகம் முழுவதையும் இன்றைக்கு வேலை ஸ்தலங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்போம். இன்றைக்கு கணவருக்கு, இல்லை மனைவிக்கு, இல்லது பிள்ளைகளுக்கு எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை டிவிக்கு முக்கியத்துவம், நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது மொபைல் ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்கள் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது பணத்துக்கு உங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? என்ன காரியங்களுக்காக நீங்கள் தேவனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறீங்க? தேவனை தேட முடியாதபடிக்கு எது உங்களுக்கு தடையாய் காணப்படுது? ஆகவேதான் சொல்ற, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் தேவனை தவிர்த்து எதையெல்லாம் நீங்கள் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பாவமாய் காணப்படுது. பொருட்கள் மேல நம்முடைய கண்ணு போச்சுன்னு சொன்னா நம்ம அபிஷேகம் ஆட்டோமேட்டிக்கா போய்விடும். இங்க பாருங்க, யூதாஸ் காரியோ தன் பணத்துக்காக என்ன பண்றாரு, அற்ப பணத்துக்காக, அந்த 30 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்றாரு, ஆண்டவரை காட்டி கொடுத்து இன்றைக்கு நான்று கொண்டு செத்து போயிட்டார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சவுல ஒரு சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், சிறு கோத்திரம், அற்பமான ஒரு கோத்திரம். ஆனால் அந்த கோத்திரத்திலிருந்து ஒருத்தனை கர்த்தர் என்ன பண்ணார், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார். ஆனால் அவன் அதை உணர்ந்து கொள்ளாமல் அவன் என்ன பண்ண, அற்ப ஆடு மாடுகளுக்காக, அதாவது பலனுள்ள ஆடு மாடுகளுக்காக அவர் ராஜ்யபாரத்தையே இழந்து போயிட்டார். பாருங்க, நம்ம எதற்காக இன்றைக்கு தேவனை இழந்து கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட எதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? அதிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்று கொள்ளுங்கள். இன்றைக்கு வேதத்தை வாசிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, தேவனுடைய சமூகத்துல உண்மையாக அவரை தேட முடியலன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? அந்த காரியத்திலிருந்து தேவனிடத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தின் நிமித்தமாக என்னால் உங்களை நெருங்க முடியல ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். இங்கே பாருங்க, இங்க ஏசாவை குறித்து பார்க்கிறோம். ஏசா என்ன பண்ணார், வெளியே போயிட்டு வராரு. யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறாரு. அப்ப சமைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ சமூக அவன் கேட்கிறான், யாக்கோபே எனக்கு என்ன பண்ண, இந்த கூழ் கொஞ்சம் கொடு. அப்ப யாக்கோபு கேட்கிறான், உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ண எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். இந்த நானே ஜீவனை விட போறேன், எனக்கு எதுக்கு இந்த கூழ் என்று எனக்கு எதுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லி அந்த அற்ப கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணாரு,
விற்று போட்டார். இது நிமித்தமாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். திரும்பி எவ்வளவுதான் அழுது புலம்பி தேவ சமூகத்தில் போய் கேட்டால் என்ன பண்ணல, அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு சாப்பாட்டுக்காக அநேகர் தேவனை இழந்து கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட எதற்காக நீங்கள் தேவனை இழந்து கொண்டிருக்கிறீங்க? பாவங்கள் மிகுதி நிமித்தமாகவா? இன்றைக்கு பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை இழந்து கொண்டிருக்கிறீங்களா? கவனிச்சிங்களா? இன்னைக்கு அநேகர் பாருங்க, அநேக தவறான ஒரு பாவ பழக்கங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பாவ பழக்க வழக்கங்களுக்காக இது என்னால் விடவே முடியலங்க, இந்த சிகரெட் என்னால் விட முடியலங்க, இந்த குடி பழக்கத்திலிருந்து என்னால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியலங்க, இந்த விபச்சாரத்து நிமித்தமாக என்னால் எழும்ப முடியலங்க, இன்னும் நிறைய காரியத்து நிமித்தமாக நீங்கள் தேவனை எழுந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் எதற்காக இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை இழந்து கொண்டிருக்கிறேன்? அந்த காரியத்தில் நான் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறேன்? ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கு தாவீது கூட தாங்க தவறு செஞ்சாரு. ஆனால் தவறு செய்தவர் என்ன பண்ணார்னா, தேவ சமூகத்தில் போயிட்டு அழுகுறாரு. ஆண்டவரே, பாவியாக என் மேல என்ன பண்ணுங்க, ஒரு விசியாய் கிருபையாய் இறங்குங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் போயிட்டு அழுகுறார். இப்போ பாருங்க, ஈசோப்பினர் என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் கழுவி என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கிறார். தாயின் கருவில் உருவாதற்கு முன்பு நாங்கள் பாவியா இருக்கிற ஆண்டவரே, நான் தாயின் கருவில் உருவாதற்கு முன்பாக நான் பாவம் செய்தவனா இருக்கிறேன், ஒரு விசையாய் மன்னிங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்குள்ள தாங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படிக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல போயிட்டு அழுது மன்றாடி திரும்பவும் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் தன்னை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு பாருங்க, சிம்சோன் ஒரு வேசிக்காக தன்னுடைய அபிஷேகத்தையே இழந்து போயிட்டார். அன்றைக்கு சவுல் ராஜா சாதாரண ஆடு மாடுகளுக்காக தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போயிட்டார். இதெல்லாம் அற்பக்காரியம். நான் கேட்ட கர்த்தர் எனக்காக எது வேணுமானாலும் செய்வார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளாமல் இருந்துட்டார். இன்றைக்கு பாருங்க, நாம கூட இன்னைக்கு எதற்காக தேவனை இழந்து கொண்டிருக்கிறோம்? அற்ப பணத்துக்காக யூதாஸ் காரியோத்து ஜீவனுள்ள தேவனையை காட்டி கொடுத்து கடைசியாய் அந்த தேவனையே இழந்து போயிட்டார். அது மாத்திரமல்ல, பயிற்றங்கூழுக்காக அற்ப கூழுக்கு ஆசைப்பட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை கூட என்ன பண்ணார், ஏசா இழந்து போய்விட்டார். இன்றைக்கு நாம எதை இழந்து கொண்டிருக்கிறோம்? அவங்க இன்னைக்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் அற்ப பழத்துக்கு ஆசைப்பட்டு ஜீவனுள்ள தேவனை இழந்து போயிட்டாங்க. அன்றைக்கு நல்ல சுகபோகமான ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த ஏதேன் தோட்டத்துல தேவனோடு கூட பேசி கொண்டிருந்த ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வருவதற்கு காரணம் அற்ப பழத்துக்கு ஆசைப்பட்டு இவர்கள் அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்து போனார்கள். இன்றைக்கு நீங்கள் கூட என்ன காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறீங்க? தேவனுக்கு விரோதமாக இன்னைக்கு நடந்து தேவனை இழந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு விஷயம் உணர்ந்து பாருங்க. என் அன்பு தெய்வஜனமே, நாம் வாழப்போறது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை நம் தேவனுக்காக அர்ப்பணிப்போம். அந்த தேவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு எதற்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் ஒவ்வொரு நாள் நம்மை காப்பாற்றி நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்க ஹாஸ்பிட்டலில் படுக்கையாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் பாருங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு கை கால்கள் இழந்து காணப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். நம்மை தேவன் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார், நல்லா வாழ வைத்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு தேவனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், நீங்கள் பணத்துக்காக மேல் ஆசைப்பட்டு நபர்கள் மேலே ஆசைப்பட்டு அநேக காரியங்கள் மேலே ஆசைப்பட்டு தேவனை இழந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்காக எதை தேவனுக்கு கொடுப்பான்? இன்றைக்கு இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதற்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். தான் பாருங்க, அவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் அவ்வளோ ஆஸ்தியுடையவராய் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தார். இன்றைக்கு நீங்கள் கூட அப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் உலகம் முழுவதும்
யாவையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், அதனால் லாபம் என்ன என்று சொல்லி கேட்டீங்க. சொன்னது போல தகப்பனே, இன்றைக்கு கூட தகப்பனே சிம்சோனை போல ஆண்டவரே அப்பா தகப்பனே, சவுல் ராஜாவை போல ஆண்டவரே, ஆதாம் ஏவாளை போல நாங்கள் கூட அநேக அற்ப காரியங்களுக்காக தேவனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் மன்னிச்சிடுங்க தகப்பனே. நாங்கள் உமக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எதற்காக உம்மை இழக்காதபடிக்கு தேவனை மாத்திரம் ஆண்டவர் நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவினர் எங்களை பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.